பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற கர்த்தருடைய வார்த்தை, எவரையும் மேன்மைப்படுத்த இயேசுவாலே ஆகும். ஆமென். தாவீது அவர் சபையாரும் சேர்ந்து கர்த்தர் நோக்கி ஜெபித்தார்கள், துதித்தார்கள். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தில் 11, 12, 13, 14, 17 வசனங்களையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. 11 வசனத்தில், தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். இந்த உலகத்துக்கு எல்லா மனுஷருக்கும் இயேசு தலைவராய் உயர்ந்திருக்கிறவர். ஹல்லேலூயா. 12வது வசனம் சொல்றாரு, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எந்த மனுஷனையும் அவர் உயர்த்த முடியும், எந்த மனுஷனையும் ஆசீர்வதிக்க பண்ண முடியும். ஆமென். எந்த மனுஷனும் நம்ம தாழ்வாக நினைக்க கூடாது, எந்த மனுஷனும் அனாவசமாகவும் பேசவும் கூடாது. இவன் கையில் ஆகுமா, இவன் ஜெபம் பண்ண முடியுமா, இவன் பாட்டு பாட முடியுமா, இப்படியெல்லாம் நம்ம அனாவசமாக பேசக்கூடாது. ஆமென். ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. எந்த மனுஷனும் எப்படின்னா, பாருங்க, குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர், புழுதிலிருந்து உயர்த்துகிறவர். எந்த மனுஷனா இருந்தாலும் தேவன் அவனை உயர்த்த அவர் கரத்தினால் ஆகும். ஆமென். இந்த ஜனங்கள் என்ன செய்தார்களா? 17ஆம் வசனத்தில், உத்தம இருதயத்தோடு ஜனங்கள் சபைக்கு கொடுத்தார்கள். அதை தாவீது கண்டவுடனே சந்தோஷப்பட்டான். இப்படி கொடுக்கிற பிள்ளைகள் மேல் தேவன் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர். ஆமென். இந்த உத்தம குணத்தை தேவன் பார்க்கிறார். அந்த உத்தம மனுஷனை தேவன் பார்க்கிறார். அதனால தான் ஆண்டவர் அந்த மனுஷர்களை மேன்மைப்படுத்த அவராலே ஆகும். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை எவ்வளவுவாய் உயர்த்துகிறீர்களோ, எவ்வளவுவா தேவன் சமூகத்தில் கொடுக்கிறீர்களோ, தேவன் அந்த மனுஷனை உயர்த்த அவரால் ஆகும். யோவான் 1:9 சொல்லுகிறது, உலகத்தில் வந்து எந்த மனுஷன் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாக இயேசு இருக்கிறார். அதனால எந்த மனுஷனும் உயர்த்த அவரால் முடியும், எந்த மனுஷனும் ஆசீர்வதிக்க அவரால் முடியும். ஒருவேளை 2025 என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையேன்னு நினைக்கலாம். ஆனால் 2026 நீங்கள் ஆண்டவர் உத்தம குணத்திலே இருக்கும் பொழுது, ஆண்டவருக்கு பிரியமான காரியம் செய்யும் பொழுது, நிச்சயமாக இந்த பூமியிலே உங்கள் தலைகளை உயர்த்துவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.